அன்பாலே மீண்டுமாய் ஜாய் டிவி மூலமாக இந்த லைவ் ப்ரோக்ராம்லே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை அறிந்து விடுதலை பெறுங்கள் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற அன்பு நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் மத்திய 7ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான இன்னொரு பகுதியை நாம் தியானிக்கலாம் என்று நான் மத்திய 7:21 சொல்லப்பட்ட வசனத்தை நான் வாசித்து இதை நாம் தியானம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்வேன். அன்பாலே இந்த வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்த வார்த்தை. இன்னைக்கு யாரை பார்த்து அக்கிரம செய்யக்காரே என்று ஆண்டவர் சொல்கிறார்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களை, ஆண்டுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறலை, அற்புதம் அடையாளம் செய்கிறவர்களை அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியவில்லை என்று சொல்வேன் என்று சொல்கிறார். அதனால எனக்கு ஆச்சரியமாக எடுத்தது. அப்போ யாரை தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பார்? அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பிதாவினுடைய சித்தம்னா என்ன? பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சால் தான் பரலோக ராஜ்யம் வரலான்னா என்ன அர்த்தம் என்று இப்படி பல காரியத்தை நான் குழப்பிக்கொண்டு இந்த வசனத்தை அப்படியே உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தேன். அன்பாவிலே, இன்றைக்கி நாமெல்லாம் யார் அதிகமாக இன்றைக்கு மதிக்கிறோம் என்றால், தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களையும் அடையாளம் அற்புதம் செய்கிறவர்களையும் பிசாசு துரத்துலையும் தான் நம்ம இந்த விசுவாச மக்களாகிய நாம் அவர்களை பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவர்களை பெரிய ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி உண்மையிலே இப்போ நான் பேசுகிறேன்னா ஒரு பையன் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராரு, நம்மளை பேர் சொல்லி அழைப்பார் என்று சொன்னாக்கா அங்கே தான் கூட்டமே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் அப்படிப்பட்ட அடையாளம் அற்புதம் செய்கிறவர்களையும் ஆண்டவர் அக்கிரம செய்யக்காரேன்னு சொல்கிறார். இன்னும் ஆண்டவரே இப்படி போய் அவங்கள பார்த்து சொல்கிறீங்களே, உம்முடைய நாமத்தினால தானே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால தானே நாங்கள் பிசாசுரை துரத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே அகன்று போங்கன்றார். ஏன் என்ன நிலைமை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான், அப்போ பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் அங்கே போக முடியுமோஞ்சி, நீ என்ன தான் அடையாளம் அற்புதம் செஞ்சாலும் தீர்க்க தரிசனாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டார். அதனால நான் ஷாக் ஆகிட்டேன். அதனால அப்போ பிதாவுடைய சித்தம்னா என்ன ஆண்டவரே? என்னுடைய சபையில், நான் இருந்த சபையில் ஒரு பென்சில் வாங்கினாலும் ஆண்டவருடைய சித்தம் கேட்கணும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவர் சித்தம் என்னன்னு சொல்லி தரலையே ஆண்டவரேன்னு நான் அழுது கிட்டத்தட்ட 6 மாத காலம் அழுது ஜெபிச்சேன். அன்பாலே, அதன் பிறகு தான் எனக்கு ஆண்டவர் ஆன்சரை அழகாக சொன்னார். ஆண்டுடைய சித்தம்னா என்ன அப்படின்னாக்கா ஆங்கில வேதத்தில் வில் என்று சொல்லுவார்கள். இன்னும் நம்ம லாங்குவேஜ், நம்ம புரிஞ்சுக்கிற லாங்குவேஜில் ஆண்டுடைய விருப்பம் அல்லது ஆசை. அன்பாலே, இன்னைக்கு ஆண்டுடைய ஆசையை நிறைவேற்றுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்ற. ஆண்டுடைய விருப்பம் என்ன? இன்றைக்கி நாம் எல்லாமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்தவர்களாகிவிட்டோம். ஆனால் இன்றைக்கு உன்னை குறித்து என்னை குறித்து ஆண்டுடைய விருப்பம் என்ன என்று கேள்விப்பட்டு இருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா ஆண்டவரிடத்தில்? அன்பாலே, இன்றைக்கி ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவரை குறித்து தனிப்பட்ட விருப்பமும் இருக்குது, எல்லா கிறிஸ்தவரை குறித்து ஒரு ஜென்ரல் விருப்பமும் இருக்குது, பொதுவான விருப்பமும் இருக்குது. அதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ ஆரம்பித்தாதான் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியும் என்று வேதத்தில் தெளிவாக இயேசாண்டவர் உயிரோடு இருக்கும்பொழுது சொல்லியிருக்கிறார். அன்பாலே, அந்த விருப்பம் என்ன அப்படின்னும்போது தான் ஆண்டவர் என்னுடைய கவனத்தை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினார். 14லேருந்து படிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இது 1ன்னு போட்டுங்க. 2, திடனற்றவர்களை தேற்றுங்கள். 3, பலவீனரை தாங்குங்கள். 4,
எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். 5, ஒருவனும் மற்றொருவருக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். 5, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 6, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 8, 9, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அன்பாலே, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று இதில் அழகாக பவுல் முடிக்கிறார். என்னன்னா, இந்த 9 காரியமும் தேவனுடைய சித்தம், பிரியமாக இருக்கிறது. இன்னைக்கு இது பொதுவான விருப்பம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவராகிய பிதாவுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனை குறித்து பிதாவுடைய விருப்பம் என்னன்னா இந்த 9 காரியங்கள். இது அப்படியே நீங்கள் பாருங்கள், பிதாவுடைய விருப்பம்னு போட்டு இந்த 9 காரியத்தையும் தனியாக எழுதுங்க. அதே போல் பிதாவுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யார், எதிரானவன் யார், பிசாசானவன். அவனுடைய விருப்பம் என்ன? இந்த 9க்கு நேர்மாறான விருப்பம்தான் பிசாசுடைய விருப்பம். இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள், இதை கட்டம் போட்டு அழகாக எழுதுங்க. என்னென்ன பிதாவுடைய விருப்பம் என்னென்ன? 1, ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லணும், திடனற்றலை தேற்றணும், பலவீனரை தாங்கணும், எல்லாரிடத்துலையும் நீடிய சாந்தமாக இருக்கணும், தீமைக்கு தீமை செய்யாது இருக்கணும், எப்பொழுதும் நன்மை செய்யணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் என்னது? பிசாசுடைய விருப்பம். இதுக்கு என்னது? ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லக்கூடாது, ஒழுங்கில்லாதவனுக்கு ஒழுங்கு சொல்லணும், திடனற்றவனை தேற்றக்கூடாது, அவனை இன்னும் திடனற்றவனாக போக செய்யணும், பலவீனரை தாங்கக்கூடாது, இன்னும் அவனை பலவீனப்படுத்தணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். இங்கே பிசாசுடைய விருப்பம் எப்பயாவது ஜெபம் பண்ணு, இல்லை ஜெபமாய் பண்ணாத. இந்த பிதாவுடைய விருப்பம் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தணும், எல்லாத்துக்கும் துதி செலுத்தணும். பிசாசுடைய விருப்பம் எல்லாத்துக்கும் முறுமுறுக்கணும், எல்லாத்துக்கும் திட்டணும். அன்பாலே, இன்றைக்கி எதை நிறைவேற்றுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? இந்த 9 காரியத்தில் பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது எனக்கெல்லாம் பயங்கரமாக திகில் தான் வந்துச்சு. ஏன்னா, எப்போ பார்த்தாலும் மூச்சு கொட்டிட்டு எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்குறோம். எப்போ பார்த்தாலும் சோத்திரம் பண்ணுன்றாரு, எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்டு ஆத்திரப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம், ஆண்டவர் மேலே ஆத்திரப்படுறோம். இதெல்லாம் நம்ம பிசாசின் விருப்பத்தை நம்மளை அறியாமலேயே நம்ம செய்கிறோம். அன்பாலே, பலவீனரை தாங்குங்கள்ன்றார். பலவீனர்னா என்ன? வீக்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு குடியில் இருக்கிறவன், குடிகாரன், அவன் குடியில் வீக்காக இருக்கிறான், அடிமைத்தனத்தில். ஒருத்தன் பொம்பளை விஷயத்தில் வீக்காக இருக்கிறான், இப்படி வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பலவீனரை நம்ம ஜெபத்தில் தாங்க சொல்கிறாரா, அவனை திட்டி அவனை ஒதுக்கி அவனை ஓரங்கட்ட சொல்கிறாரா? இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? ஒரு குடிகாரன் பார்த்தா அவனை அருவருத்து ஓரங்கட்டுறோம், அவனை விட்டு நம்ம விலகி போயிடுறோம். அவனை ஜெபத்தில் தாங்குன்றார். அன்பாலே, ஒழுங்கில்லாதவளுக்கு புத்தி சொல்லுன்றார். இன்றைக்கி நம்ம சபையில் ஒருத்தன் ஒழுங்கில்லாத வந்துட்டானாக்கா அவனை புத்தி சொல்கிறோமா, அவனை இரிட்டேட் பண்ணி அவனை நந்தகுண்டலாக்கி அவனை திரும்பவும் சபைக்கே வராத ஆக்கிறோமா? அன்பாலே, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். இதை நம்ம பிதாவுடைய விருப்பத்தை செய்கிறதுக்கு பதிலாக பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பாலே, இது பொதுவான விருப்பம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை குறித்த ஆண்டுடைய பொதுவான விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் பிதாவுக்கு என்ன விருப்பம் அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பாலே, நான் இருந்த சபையில் எனக்கு ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுத்தாங்க, எங்கள் ஊழியக்காரர் மூலமாக. என்னுடைய ஊழியக்காரர் நேசமணி அங்கிள்னு நாங்கள் அவரை செல்லமாக அழைப்போம். அவர் சிதம்பரத்தில் அண்ணாமலை நகரில் எல்இஎஃப் யூத் சென்டர்னுடைய இன்சார்ஜாக இருக்கும்போது நான் அங்கே தான் போவேன். அப்போ ஆண்டவர் நான் கேட்பேன், அங்கிள் என்னை ஏன் சாக விடாமல் ஆண்டவர் என்னை பிழைக்க வைத்தார்? தற்கொலை நோக்கி போனேன், என் மனைவி பிள்ளைகளை 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனைலாம் கொலை செய்து விட்டு சாக போனேன், என்னையே ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு உடனே அவர் சொல்லுவார், தம்பி கேசவன், உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி 3 நாள் உபவாசம் கேளு, எதுக்காக உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று, அவருடைய சித்தம் என்னன்றதை கேளு அப்படின்னார். அன்பாலே, உண்மையிலே என்னை குறித்து ஆண்டுடைய தனிப்பட்ட முறையில் என்ன சித்தம் உள்ளிருக்கிறார், என்ன விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக
நான் முழங்காலிலே 3 நாள் நின்று ஆண்டவரிடத்திலே நான் கேட்டது உண்டு, அழுதது உண்டு. அப்போ ஆண்டவர் அழகாக எசேக்கியேலில் பேசினார், உன்னை இஸ்ரவேலனுக்கு காவல் நாய் வைத்தேன் என்று. அன்றைக்கி ஆரம்ப ஸ்டேஜ், நான் அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலனுக்கு காவல் நாய் வைத்தேன்றது எனக்கு என்னன்னு புரியல. அப்போ அந்த அங்கிள்கிட்ட போய் கேட்குறேன், இஸ்ரவேலனுக்கு காவல் நாய் வைத்தேன்னு சொல்கிறாரு அங்கிள், என்ன அர்த்தம்னு. அப்போ தான் அவர் சொன்னார், ஓஹோ உன்னை பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் காவல் நாய் வைக்கிறார் அப்படின்னார். பெயர் கிறிஸ்தவன்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அவன் பேர் டேவிட்டு, ஜேம்ஸு, ஜானுன்னு வச்சுருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத வாழ்வான். 2 பொண்டாட்டி கட்டிருப்பான், ஊரெல்லாம் கூத்தியாக வச்சுருப்பான், குடிப்பான், இன்றைக்கி சினிமாவுக்கு போவான், எல்லா கெட்ட பழக்கமும் செய்வான். ஆனால் பேர் மட்டும் ஜானு, டேவிட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கோயிலுக்கு வருவான். அவன் தான் பெயர் கிறிஸ்தவன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பெயர் கிறிஸ்தவனுக்கு உன்னை காவல் நாய் வைத்தேன் என்று சொன்னார் என்று சொன்னார். அன்பாவிலே உண்மையிலே சொல்கிறேன், அன்றைக்கி எனக்கு புரியல. ஆனால் அவர் இன்றைக்கி பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த 30 வருஷ பீரியடில் என்னை அழகாக பண்படுத்தி சீர்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அநேக கிறிஸ்தவர்களுக்கு காவல் நாய் வைத்து வருகிறார். இன்றைக்கி உண்மையிலே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது என்னை அழகாக வேர் பிரித்து, நான் இருந்த சபையிலேருந்து வேர் பிரித்து என்னை உண்மையிலே இன்றைக்கி உலகம் முழுவதும் கொண்டு சென்று உபயோகப்படுத்துகிறார். அன்பாலே இன்றைக்கி இந்த செய்தியின் மூலமாக அநேக கிறிஸ்தவர்கள் தொடப்படுகிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் விடுதலை அடைகிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பால் இன்றைக்கி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளை இன்றைக்கி பிசாசானவன் எப்படி கொள்ளை கொண்டு போகிறான். இன்றைக்கி அநேக ஓட்டப்பந்தயத்தில் வீரர்கள் ஓடுவார்கள், அந்த ட்ராகில் ஓடணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ட்ராக் போட்டுருப்பாங்க. அந்த ட்ராகில் கடைசி வரைக்கும் ஓடினா தான் அவன் வெற்றியாளனாக டிக்ளேர் பண்ணுவாங்க. இவன் ட்ராகை மாற்றி ஓடினாலே அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். அன்பாலே அந்த ட்ராகில் ஓடுறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குன்னு ஆண்டவர் அழகாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வழியில் ஓடுறதுக்கு நம்ம தெரியாமல் வழி தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பாலே இன்றைக்கி அநேக அலசடிப்படுகிற செய்திகள், அலசடிப்படுகிற சத்தியங்கள் இன்றைக்கு வந்து நம்மளை ட்ராக் மாற்றி ஓட வைக்குது. அன்பாலே இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து, வேதத்தை அறிந்து, வேதம் காட்டுகிற ட்ராக்ல, வேதம் காட்டுற பாதையில் ஓடுகிற கிறிஸ்துவனாக என்னையும் ஓடுவதற்கு தீர்மானித்ததனால்தான் இந்த அருமையான ஜாய் டிவி மூலமாக உன்னையும் என்னையும் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அன்பாலே இந்த வேதத்தை அறிந்து அதன் மூலமாக நாம் அதே பாதையிலே ஓடுவோம் என்றால் நிச்சயமாக நாம் விடுதலை பெறுவோம், வெற்றியும் இலக்கை அடைவோம். அன்பாலே அதனால் தான் நான் சொல்கிறேன், உண்மையிலே இது மேலும் நீ அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை சத்தியத்தின்படி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய கீழ்கண்ட முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மக்கனாயும் வேத கல்லூரியை நாங்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் ஆன்லைன்லையும் சேரலாம், நேரடியாகவும் சேரலாம். சேர்ந்து பயன்பெறுங்கள். கர்த்தர் காட்டுகிற ட்ராகில், அந்த வழியில் நாம் பயணித்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தா என்று சொல்கிறவன் பிரவேசிப்பதில்லை என்றார். இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்து பரலோக ராஜ்யத்தை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.